வார்த்தை 4ஆம் வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. ஏசப்பா ஏன் சிலுவையில 7 வார்த்தை பேசினாரு, ஏன் 6 பேசல, ஏன் 8 பேசல? லேவியராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. இவ்விதமாய் சொல்லுகிறது, யார் ஒருவர் அறியாமையினால் பாவம் செய்கிறாரோ அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பாவ நிவாரண பலியை இளம் காளையை பிரதான ஆசாரியின் பலியிட்டு அந்த ரத்தத்தை எத்தனை முறை தெளிக்க வேண்டுமா? 7 முறை தெளிக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாண புஸ்தகம் சொல்லுகிறது. அதோட நிழலாதான் இயேசுப்பா சிலுவையில 7 வார்த்தைகளை பேசி நமக்காக பலியானார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை கழற்றி குடுத்தி பரியாசம் பண்ணி இப்போ வாசிக்க கேட்ட வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஏசப்பா பட்ட நிந்தனைகளை குறித்து தான் இத்தனை வசனமும் சொல்லுது. என்னென்ன நிந்தனை பட்டார்னா, அவர் என்ன பண்ணாங்க? தூஷித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள், துப்பினார்கள், அடித்தார்கள், வஸ்திரங்களை களைந்தார்கள், சிரசிலே முள்முடி வைத்தார்கள். இதெல்லாம் அவர் வெளிப்புறமான பட்ட பாடுகள், உடல் பட்ட பாடுகள், நிந்தனைகள். இந்த நிந்தனைலாம் அவர் நமக்காக பொறுத்துக்க மாட்டாரா? கண்டிப்பா பொறுத்துப்பார். இந்த நிந்தனைலாம் ஒரு பிசிக்கல் பெயின், அவர் உடல் ரீதியா பட்ட பாடுகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டார். ஆனா அவரால் பொறுத்துக்க முடியாதது ஒன்று இருந்ததுன்னா அது என்ன தெரியுமா? அவருக்கும் பிதாவுக்குமான உறவு, அந்த ஐக்கியத்துல ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. நம்ம செய்த அக்கிரமங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் அங்க ஒரு அந்தகாரம் உண்டாயிடுச்சு. அந்த அந்தகாரங்கிறது நீங்களும் நானும் செய்த பாவம் தான். அந்த பாவத்து நிமித்தம் பிதாவுக்கும் தேவனுக்குமான ஐக்கியத்துல ஒரு சின்ன பிளவு ஏற்பட்டுச்சு. அந்த பிளவு, அந்த வலியை தாங்க முடியாம தான் ஏசப்பா கதறினாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இங்க இருக்கிற யாருக்குமே கைவிடப்படுகிறதான சூழ்நிலை பிடிக்காது. இங்க யாருக்காவது பிடிக்குமா? நம்மள யாராவது கைவிட்டா பிடிக்காது. நம்ம வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் கண்டிப்பா நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனம் எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன தவறு செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் அவர் வார்த்தையை மீறினாலும் நம்ம அவர் நம்மள கைவிடக்கூடாதுன்னு நம்ம எல்லார் மனசுலயுமே ஒரு விஷயம் இருக்கும். ஆனா பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நீங்களும் நானும் செய்த பாவங்களுக்காக பலியிட்டாரே, அந்த பலியிட்ட பொழுது ஒரு நிமிடம் பிதா ஏசப்பாவை கைவிட்டாராம். இமை பொழுது உன்னை கைவிட்டேன்னு சொல்றாரு. அப்படி கைவிடப்படுகிறதான சூழ்நிலை தான் ஏசப்பா என் தேவனே ஏன்பா என்னை கைவிட்டீங்கன்னு கதறுகிறார். ஏசாயா புஸ்தகத்துல வசனம் அழகாய் சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமுமாகவில்லை. நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய மீறுதலுக்காகவும் தான் பிதாவுக்கும் இயேசுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி உண்டாகுது. ஒரு நிமிஷம் தான் அந்த இடைவெளி. ஆனா அந்த ஒரு நிமிஷத்துக்கு கூட ஏசப்பாவால தாங்கிக்க முடியல. அந்த வலியை அவரால பொறுத்து கொள்ள முடியல. கெத்செமனே தோட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கலாம். ஏசப்பா பிதா கிட்ட பிரேயர் பண்ணும்போது கேட்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கி போடும், ஆகிலும் உம் சித்தம் நிறைவேறட்டும். என்ன கேட்கிறாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கி போடும், ஆகிலும் உம் சித்தம் நிறைவேறட்டும். நம்ம அதிகமா கேட்போம், ஏசப்பா கிட்ட எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஏசப்பா பாருங்க, ஆண்டவர் கிட்ட உங்களுடைய சித்தம் எதுவோ அது நிறைவேறதான் எனக்கு போதும்னு சொல்றாரு. நம்மளும் அது போல அவர் சித்தத்தின்படி நீங்க என்ன கொடுக்குறீங்களோ எனக்கு அது போதும்னு சொன்னீங்கன்னா அவங்க வாழ்க்கை கண்டிப்பா செய்யும். நம்ம எல்லாருக்குமே ஆபிரகாமை பத்தி தெரியும். போன வாரம் கூட பிரசங்கத்துல நம்ம எல்லாரும் கவனிச்சோம் இல்லையா? ஆபிரகாமுக்கு 75 வயசுல ஆண்டவர் வாக்குத்தத்தம் தராரு, 100வது வயசுல அதை நிறைவேற்றார். ரொம்ப நாள் காத்திருந்து ஆபிரகாம ஈசாக்க பெற்றெடுக்கிறார். அப்ப ஆபிரகாமின் ஒரே குமாரனான, காத்திருந்து பெற்ற குமாரனான, 100 வயதில் பெற்ற குமாரனான ஈசாக்கை ஆண்டவர் பலியிடும்படி ஆபிரகாமுக்கு சொல்லி ஒரு விசுவாச சோதனைய யாருக்கு வைக்கிறாரு? ஆபிரகாமுக்கு வைக்கிறார்.
ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அப்ப ஆபிரகாம் என்னால முடியாதுன்னு சொல்லல. உடனே விசுவாசத்தோட ஈசாக்கை கொண்டு மோரியா மலைக்கு கூட்டி செல்றார். போகும்போது பலிபீடத்தை கட்டுறாரு. ஈசாக்க மேல படுக்க வச்சு பலியிடுறாரு. பலியிடுறதுக்கு போகும் பொழுது என்ன சவுண்ட், என்ன வாய்ஸ் கேட்டுச்சு? தேவதூதன் என்ன சொன்னாரு? ஆபிரகாமே, என் பிள்ளையாண்டான் மேல கையை போடாதேங்கிறாரு. அப்ப திரும்பி பார்க்கும்போது ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து பலியிட்டு 2 பேரும் திரும்பி வந்துடுறாங்க. ஆனா நம்முடைய பிதாவானவர் தேவ ஆட்டுக்குட்டியான தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவங்களுக்காகவும் மீறுதல்களுக்காகவும் என்ன பண்ணாரு? சிலுவையில பலியிட்டார். ஆனா 3ஆம் நாள் என்ன பண்ணாரு? ஏசப்பா உயிர் தெழுந்துட்டார். பிதாவானவர் அவரை உயிர் தெழ செய்துட்டார். இப்ப கூட தாவீதை குறித்து நம்ம சில காரியங்கள் பார்க்கலாம். தாவீது யாரு? தாவீதை குறித்து ஒரு சில காரியங்கள். தாவீது ஈசாயின் மகன், ஆடு மேய்த்தவன், இஸ்ரவேலின் ராஜா, ஆண்டவருடைய இருதயத்தில் ஏற்றவனாய் இருந்தவன், சிவந்த மேனியும் மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தவன், சிங்கத்தையும் கரடியும் கிழிக்கத்தக்கதான வல்லமை உடையவன். யாரு? தாவீது. அவன் வாழ்க்கை முழுசுமே சோதனை தான். யோபுக்கு தான் நிறைய சோதனைன்னு சொல்லுவோம். ஆனா தாவீதுக்கு பிறந்ததுல இருந்தே முழுசு சோதனை தான். அவனோட கூட பிறந்த சகோதரர்கள் என்ன பண்ணுவார்களாம்? அவரை நிந்திச்சு கொண்டே இருப்பார்களாம். அப்படி நிந்திக்கத்தக்கதான சூழ்நிலையில அவர் ஒரு வசனம் அழகா எழுதுறாரு பாருங்க. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். சவுல்ங்கிறவர் தாவீதை 3 முறை கொலை செய்யறதுக்காக துரத்திட்டே இருப்பான். மரணத்திற்குள்ளாக ஆக்க வேண்டும் என்று துரத்திட்டே இருந்தான். அப்ப வனாந்திரத்தில் ஓடுகிறவராய் யார் காணப்பட்டாங்க? தாவீது காணப்பட்டாங்களாம். அவனை சுற்றிலும் அவன் உட்கார்ந்துருக்க இடம் எல்லாமே சத்துருக்கள் உட்கார்ந்துருப்பாங்களாம். அவனை சுற்றி யார் இருப்பாங்க? சத்துருக்கள் உட்கார்ந்துருப்பாங்களாம். இப்படிப்பட்டதான நிலையில தாவீது சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவரை நோக்கி கேட்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. யார் கேட்கறது? தாவீது கேட்கிறாரு. யாரை நோக்கி? ஆண்டவரை நோக்கி கேட்கிறாரு. என் தேவனே ஏன்பா என்ன கைவிட்டீங்கன்னு கேட்கிறாரு. அந்த சூழ்நிலையில தாவீது சொல்லுகிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிட்டேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இப்போ சிலுவையில ஏசப்பா தொங்கிட்டு இருக்காரு. அவர் பிதாவை நோக்கி பாக்குறாரு, எனக்கு அவர்கிட்ட இருந்து ஒத்தாசை வருமானு பாக்குறாரு. ஆனா ஒத்தாசை வரல. ஏன் வரல? ஏன்னா நீங்களும் நானும் செய்யற பாவங்கள் அங்க அந்தகாரமா சூழ்ந்து நின்று கொண்டிருந்ததுனால அங்க அவருக்கு ஒத்தாசை வரல. அப்போ தகப்பனை விட்டு பிரிஞ்ச வழியை தாங்க முடியாம அவர் சொன்ன வார்த்தை தான் 4வது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. இமை பொழுதுதான் ஆண்டவர் அவரை கைவிட்டார். ரொம்ப நேரம் இல்லை. இமை பொழுதுனா என்னது? சும்மா ஒரு செகண்ட் தான். அந்த ஒரு செகண்ட் கூட ஏசப்பாவால் அந்த வழியே தாங்கிக்க முடியல. நம்மளோட வாழ்க்கையிலும் அந்தபடியான அந்தகாரம் சூழ்ந்து இருந்ததுன்னா அந்த அந்தகார சூழத்துக்கு அந்த அந்தகாரம் நீங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றார். இமை பொழுது நம்ம ஆண்டவர் கைவிட்டது போலதான் இருக்கும். ஆனா அவர் நம்ம கூட தான் இருப்பார். அதனால நம்ம பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீக்கிக் கொண்டு அவருடைய மகனாய் மகளாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும். ஆண்டவருடைய கிருபை இரக்கம் தயவு இல்லைன்னா நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. அவருடைய கிருபை இரக்கம் தயவு இருந்ததுன்னா நம்ம தான் யாரு? சூப்பர் ஹீரோ. நம்மள மாரி வேற யாருமே இருக்க முடியாது. ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் நம்முடைய ஒரே குமாரனை நம் பாவங்களுக்காய் சிலுவையில பலியிட்டாராம். அப்படி ஒப்பு கொடுத்தாராம். அப்படி நம்ம எல்லாருமே நம்மளுடைய பாவங்களை விட்டு விலகி ஏசப்பா கிட்ட நம்மள ஒப்பு கொடுக்கணும். நம்ம மீது அவர் அன்பா இருக்கிறார். அதனால நம்மளும் அவர் மீது எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். கர்த்தர் நாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.